ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். எங்கள் வீட்டில் தீபாவளி கொண்டாடின வீடியோ தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டாச்சு. எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு பார்த்திங்கன்னா சாமி ரூமுக்கு போயிட்டு எண்ணெய் வச்சு படைக்கணும் இல்லைங்களா. ஸோ எண்ணெய் வச்சு படைச்சிட்டு நாங்களும் தலையில் எண்ணெய் வச்சுக்கிட்டோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அம்மா வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தேன். பார்த்திங்கன்னா அம்மா ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சுட்டாங்க. வடை போடுறதுக்கு வந்து ஆனியன் மட்டும்தான் கட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனியனாச்சும் கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆனியன் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனியன் எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனில் எடுத்துகிட்டு போய் வேறு ஏதாவது வேலை இருக்காமா, ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். வேறு எதுவும் வேலை இல்லை, எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன், நீ வச்சுட்டு போ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. 2 மாவு இருக்கே, எண்ணத்துக்கு தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். ஒன்று பார்த்திங்கன்னா பருப்பு வடை, ஒன்று பார்த்திங்கன்னா உளுந்த வடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன் 2 வடைன்னு கேட்டதுக்கு 2 பேருக்குமே வந்து வேறு வடை தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. என்னடா சவுண்டு மட்டும் தான் வருது, ஆல் ஃபேஸ் திரும்பவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பார்த்தா தான் தெரியுது. பஜ்ஜு போட்டுட்டு இருந்தாங்க. வாழைக்காய் பஜ்ஜும் உருளைக்கிழங்கு பஜ்ஜும் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா சொல்லியிருந்தாங்க, நீ போய் பாப்பாவை எழுப்பி கிளப்பி விடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போய் பாப்பாவை எழுப்ப ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா பார்த்திங்கன்னா தூக்கம் கலையவே இல்லை. மார்னிங் ஒரு 5:30 கிட்டே எழுப்பியிருந்தேன் போல். ஸோ அதனால் அவளுக்கு வந்து தூக்கமே வந்து கலையலை. நானும் என்னென்னமோ பண்ணி ஹாப்பி தீபாவளி சொல்லி எல்லாருக்கும் கையில் வந்து மெகந்தி பாரு, ரெட்டாக இருக்குது காட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அப்பயும் வந்து அவளுக்கு வந்து அந்த தூக்கம் கலையலை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச தான் வந்து கலைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வைக்க உட்கார வச்சாச்சு. இவளுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சு குளிக்கிறதே பிடிக்காது. பட் இருந்தாலும் என்னன்னு தெரியல, இன்றைக்கி ரொம்ப சமத்தா அழகாக உட்காந்துருந்தா. குளிப்பாட்டி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சதுக்கப்புறமும் அவள் தூங்கி தான் விழுந்தா. மோஸ்ட் ஆஃப் எப்போவுமே எழுப்புனா எந்திரிச்சிருவா. இன்றைக்கி என்னமோ தெரியல, அவ்வளோ தூக்கம் அவளுக்கு. அதுக்கப்புறம் சரி குட்டி பாப்பாவை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுப்ப ஆரம்பித்தாச்சு. அந்த மேடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வந்து கலையவே இல்லை. அம்மா வெந்நீர் போட்டு வச்சு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் எழுப்ப எந்திரிக்கவே இல்லை. சரி ஓகே, இப்படி தூக்கிட்டு போய் விட்டால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். தூக்கிட்டு போயிட்டு குளிக்க வச்சாச்சு அவளையுமே. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குளித்து ரெடி ஆயாச்சு. இப்போது ட்ரெஸ்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பாப்பாவை குளிப்பாட்டுறதுக்குள்ளே நான் வந்து மஞ்சள்லாம் வச்சு பொட்டு வச்சு எடுத்து வச்சிட்டேன். எங்கள் அண்ணன் ஃபேமிலிக்கு வந்து கால் பண்ணி கூப்பிட்ருந்தேன். அவங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கும்பிட்டாச்சு. அடுத்தது அவங்க நோன்பு எடுக்கணுன்றதுக்காக யாரும் வரல. பட் ஆனால் பார்த்திங்கன்னா பாப்பாவை மட்டும் அமைச்சிருந்தாங்க. 2 பேரும் வந்திருந்தாளுங்க. அவளுக்கு வந்து குட்டி பாப்பா வச்சுட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாளுங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன வேலை, சாப்பிட்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாலாம் காமிச்சா, அத்தை இங்கே பாரு, நீ போட்ட மெகந்தி வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட மெகந்தியும் வந்து காட்ட ஆரம்பித்தாங்க. என்னோடய குட்டி பொண்ணும் வந்து நடுவில் வந்து அம்மா எனக்கும் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு நேத்தியே வாங்கி போட்டுக்கிட்டா. ஸோ 3 பேருக்குமே வந்து மெகந்தி போட்டிருந்தாங்க. நல்லா இருக்கா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். சரி சாப்பிட உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காரதுக்கு முன்னாடி அம்மா சொல்லியிருந்தாங்க, பக்கத்து வீட்டிலலாம் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு குக் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீட்டு சைடில் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முஸ்லீம்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ வந்து அவங்க வீட்டிலலாம் தீபாவளி கிடையாது இல்லைங்களா. ஸோ அதனால் அங்கே ஷேர் பண்ணிட்டோம். நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நிலா பாப்பாவை வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆனோம். ஸோ தீபாவளி ட்ரெஸ் வந்து நிலா பாப்பாவுக்கு இது தான். நான் கொஞ்சம் நிறைய ட்ரெஸ் எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்குன்றதுனால வந்து இந்த ட்ரெஸ் போட்டு விட்டுருந்தேன். நிலா பாப்பா வந்து இப்போ ரெடி ஆகிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நக்ஷத்ராவை தான் ரெடி பண்ணணும். நக்ஷத்ராவை ரெடி பண்ணுறது தான் எனக்கு வந்து பெரிய வந்து டாஸ்க் மாதிரி இருந்துச்சு. ஏன் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ட்ரெஸ் போடுறதுனே தெரியல, ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். அது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே வந்து ஒரு ட்ரெஸ் வந்து பாப்பாவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இல்லைங்களா, அவளுக்கு எது குத்தவும் கூடாது, அவள் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காகவே இந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து வச்சுருந்தேன். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஐயோ ஒயிட்டாக இருக்கே, கோவில் போகிறோம், ஈஸியாக வந்து அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வந்து கரைப்பட்டுச்சுன்னா திரும்ப இதாகாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் யோசித்து வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸே வந்து போட்டு தூக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து போட்டாச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகி வெளியே வந்தாச்சு. நிலா பாப்பா வந்து ரோட்டில் நின்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ நாங்கள் எல்லோரும் தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகியாச்சு. ரெடியாகி நான், அவ்வா, அம்மா, அப்புறம் என்னோடய தங்கச்சி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ஸ்ட்ரீட்டில் வந்து எங்கள் அண்ணனோட வீடு இருக்குது. ஸோ அங்கே போயிடலாம், அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஏன் கோவிலுக்கு போகிறோம்னா, ஒரு சிலர் வந்து நோன்பு எடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்லேயுமே வந்து நோன்பு எடுப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நான் பார்த்திங்கன்னா வேறு ஃபேமிலி, நாங்கள் வந்து நோன்பு எடுக்க மாட்டோம். பட் ஆனால் என்னை மட்டும் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா ஃபேமிலியோட நானும் வந்து போயிருந்தேன். கோவில் வந்து ஆட்டோவில் தான் போயிருந்தோம். ஆட்டோவில் போயிட்டு அழகாக உட்காந்தாச்சு. போகிற வழியெல்லாம் கொஞ்சம் மழை தான். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து சேஃபாக வந்து போயிட்டோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோவிலில் எங்கள் சின்ன அண்ணனோட ஃபேமிலியும் வந்து வந்திருந்தாங்க. அப்புறம் எங்கள் பெரிய அண்ணாவும் அண்ணியும் வந்து பைக்கில் வந்து வந்திருந்தாங்க. அண்ட் வந்து எங்கள் பெருநைனா வீடுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே கோவிலில் தான் வந்து நாங்கள் நோன்பு எடுப்போம். ஸோ வந்து எல்லாருமே வந்து அங்கே கேதர் ஆகிட்டாங்க.
இதில் பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன அண்ணன் பொண்ணும் என்னோடய பொண்ணும் மட்டும் தனியாக வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னுட்டு நாங்கள் 2 பேரும் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க பாட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாளுங்க. அதுக்குள்ளே இந்த சைட் பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் வந்து அவங்களுங்களாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாளுங்க. அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்களுமே வந்து நோம்புக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வாழைப்பழம் அப்புறம் வந்து நோம்பு படைக்கிறதுக்கான கயிறுலாம் ரெடி பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸோ அதெல்லாமே தனியாக வந்து வாங்கின்னு வந்து அதுவுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எங்கள் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா தீபாவளி நோம்பு தான் எடுப்பாங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா அமாவாசை வருது. ஸோ அதுக்குள்ளே வந்து நோம்பு எடுத்துடணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் குயிக்காகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவா கூடலாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்னோடய பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணன் பையன் அவனுங்களாம் வந்துருந்தானுங்க. ஸோ அவனுங்க கூட வந்து விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ மாமா இல்லைங்களா, அவனுங்களும் தூக்கி தூக்கி வச்சு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தானுங்க. சரி லேட் ஆகிடுச்சு, வாங்க சீக்கிரம் சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த பூ தூவி 21 சுற்று சுற்றுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு கோவில் சுற்றக்குள்ளே பார்த்திங்கன்னா மழை லைட்டாக தூர ஆரம்பிச்சிட்டான். அதிகமாக மழை வரத்துக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அம்மா வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்தோடனே சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு கயிறை கட்டிக்கணும் டைம் முடியறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு கட்டி விட ஆரம்பித்தாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களாம் வந்து கட்ட ஆரம்பித்தோம். நாங்களும் எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். கடைசியில் பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பாவுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் அவளுக்கு வேணால் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது போட்டு பார்க்கறதுக்கு, அங்கே போய் விளையாடுறது தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே எல்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெடி பாக்ஸ் எடுத்தோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாதி வெடி வந்து காலி ஆகிடுச்சு முன்னாடி நாளே. மீதி இருக்கிற இந்த நைட் வெடியை மட்டும் வச்சு கொஞ்சம் வெடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெடிக்க ஆரம்பித்தோம். எனக்கு பார்த்திங்கன்னா வெடிக்கிறதுலாம் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் வந்து இந்த சும்மா கம்பி மத்தாப்பு, இந்த புசுவானம் இது மட்டும் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு. எல்லோரும் பக்கத்தில் வைக்கிறதுனால எந்த வெடி வந்து வெடிக்குதுன்னே தெரியல, பட்டுன்னு வெடிச்சிட்டே இருந்துச்சு. எங்களோட தீபாவளி இந்த வாட்டி ரொம்பவே சூப்பராக போயிருந்துச்சு. அண்ட் வந்து இன்னொரு விஷயம், என்னோடய தங்கச்சி பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் எங்கள் அம்மா கிட்டே தீபாவளி கதை சொல்லுன்னு சொல்லிகிட்டு இருப்பாள். தீபாவளி கதைனா வேறு ஒன்றும் இல்லை, தீபாவளிக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதை வந்து ஒரு 1 வீக் ப்ரியராக வந்து அந்த ஸ்டோரியை சொல்லுன்னு சொல்லி அதில் கேட்டு வந்து ஹாப்பியாக இருப்பாள். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து உங்கள் அம்மா கிட்டே தீபாவளி ஸ்டோரி வந்து கேட்டிருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.